ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் மறுபடியும் மறுபடியும் இந்த வராகியம்மா உன்னை தேடி வர்றேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடி. நிம்மதியான தூக்கம் இல்லாமல் உடம்பும் மனசும் சோர்ந்து போய் எதுவுமே சரியாக நடக்கலையேன்னு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்ததால தான் இப்போது உன் கவலைகளை போக்கி எல்லா கஷ்டங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லது செய்வதற்காகவே இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போதே உனக்கு தேவையான சக்தி அனைத்தையும் நான் கொடுக்க போகிறேன். உன் மனச்சோர்வை நீக்கி நான் உனக்கு உற்சாகம் தருவேன். களைப்பாக இருக்கக்கூடிய உன் மனசுக்கு தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்க போகிறேன். இனிமே ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இனி ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கப் போகுது. நீ எதுக்காகவும் பயப்படாதே என் செல்லமே. நான் நிச்சயமாக உனக்கு நன்மையே செய்வேன். உன் கூட அதிக நெருக்கமாக இருப்பவர்களிடம் சரி நம்ம ஆளுங்க தானே, நமக்கு நல்லது தான் நடப்பாங்க, நம்ம உறவு நம்ம சொந்தக்காரங்கன்னு நினச்சி நீ சொல்லக்கூடிய உன்னுடைய கவலைகளை எல்லாம் அவங்க உன்னை பற்றி தப்பாகவே புரிஞ்சுக்கிற விதமாகத்தான் எடுத்துக்கிறாங்க. நீ என்னவோ ரொம்ப யதார்த்தமாக உன் மன கஷ்டத்தை குறைச்சிக்கணுங்கிறதுக்காகவும் ஒரு ஆறுதலுக்காகவும் அனுதாபத்துக்காகவும் அவங்கக்கிட்ட போய் உன் வருத்தத்தை சொல்கிற. ஆனால் அந்த அனுதாபமே உனக்கு ஆபத்தாக மாறுவதை நீ எப்போது தெரிந்து கொள்ளப் போகிறாய்? எதுவாக இருந்தாலும் நீ யாருக்கிட்டையும் சொல்லாத. இந்த வராகியம்மா என்கிட்ட வேணும்னா வந்து சொல்லுன்னு நான் சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன். உன்னால் சமாளிக்க முடிஞ்ச பிரச்சனைகளை முடிஞ்ச அளவுக்கு நீ சமாளித்து பழகு. அப்போதுதான் உனக்குன்னு எல்லா விதத்திலும் அனுபவமும் பக்குவமும் நேர்மறையான எண்ணமும் வரும். அதை விட்டுட்டு எல்லாத்துக்குமே அடுத்தவங்களை தேடி போனி அடுத்தவங்கக்கிட்ட ஆறுதலும் அவங்கக்கிட்ட அறிவுரையும் கேட்கணும்னு நினச்சின்னா கடைசி வரைக்கும் நீ இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் நீயே அதை துணிந்து சமாளிக்க பழகு. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் நீ தைரியமாக எடுக்கலாம். ஏன்னா உனக்கு துணையாக இருப்பது இந்த வராகியம்மா நான் தானே. நான் நிச்சயமா உன் வாழ்க்கையில் எந்த விஷயமும் தப்பாக நடக்கும்படி விட்டுட மாட்டேன். இப்போது நீ எந்த அளவுக்கு வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறியோ அதே அளவுக்கு உனக்கு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நான் கொடுப்பேன். அதனால் இழந்ததை நினச்சி கவலைப்படாத. இனி வரும் காலம் உனக்கான காலமாக நிச்சயமாக இருக்கும். நீ இழந்ததை விட இன்னும் பல மடங்கு நன்மைகளை இந்த வராகியம்மா உனக்காக கொடுக்க போகிறேன். இந்த வராகியம்மாவுடைய உருவம் உன் மனசுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும். நீ என்னை உருவத்தை மனசார நினச்சிக்கிட்டு வராகி தாயே போற்றின்னு என் நாமத்தை சொல்லும்போது என் விழிகள் உன்னோட பேசும். நீ என்னை நினைக்கக்கூடிய உன் மனசுக்கு ஆனந்தத்தையும் அற்புதத்தையும் நான் சிறப்பாக நடத்தி தருவேன். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்காமல் உன் நிலைமை படு மோசமாக இருந்தாலும் நீ பயப்பட வேணாம். உன்னை காப்பாற்றுறதுக்கு இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன்ற நம்பிக்கையோட இனிமே உன் வாழ்க்கையை வாழ தயாராக இருந்தீனா, தைரியமாக இருந்தீனா நிச்சயமாக பிரகாசமாக உன் வாழ்க்கை மாறும். மற்றவங்களை விட நீ நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவாய். பாலடைந்து போயிருக்கும் உன் நிலைமையை மாற்றி அமைச்சு பலர் போற்றும் நிலைமைக்கு உயர்த்துவதற்காக தான் உன்னை காப்பாற்றி நல்லது செய்ய இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். என் திருவடியை சரணடைந்த உன் வாழ்க்கையில் இனி ஒருபோதும் துன்பமோ துயரமோ வராது. எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செஞ்சிடுறேன் என் செல்லமே. நீ வாழ்க்கையில் இப்படி நடக்கணும்னு ஒரு கணக்கு போட்டு வச்சா வாழ்க்கை வேறு விதமாக கணக்கு போட்டு வேறு வேறு விஷயங்களையே உன் வாழ்க்கையில் நடத்துதே நினைக்காத. உண்மை என்னன்னா இயற்கையையும் கடவுளையும் உன்னால் ஜெயிக்க முடியாது. உனக்கு என்ன நடக்கணும்னு எழுதப்பட்டிருக்கோ அதை இயற்கையின் மூலமாக காலத்தின் மூலமாக இந்த வராகியம்மா நான் நடத்தி கொடுப்பேன். உனக்கு எதை எப்போது கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். சரியான நேரத்தில் சரியான காலகட்டத்தில் உனக்கானதை நான் உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு கிடைக்காம போன ஒன்றை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். கூடிய சீக்கிரம்
அதை உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்த்துடுறேன். உனக்குன்னு படைக்கப்பட்ட ஒன்று தப்பி தவறி கூட இன்னொருவர் கைக்கு போகாது என் செல்லமே. அப்படியே உனக்கானது உனக்கு கிடைக்கக்கூடாது, நீ வாழ்க்கையில் கஷ்டப்படணும்னு நினச்சி யார் உனக்கு எதிராக என்ன சதி செஞ்சாலும் என்ன தடைகளை உருவாக்கினாலும் அத்தனையையும் தடுத்து உனக்கானது உனக்கு கிடைக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன். அன்புங்கிறது ஒரு அழகான உணர்வு. உன்னை அலட்சியப்படுத்துபவர்களுக்கு உன் அன்பை காட்டாதே என் செல்லமே. எப்போதுமே யார் உன்னையும் உன் அன்பையும் பெருசாக மதித்து உன்னை நல்லபடியாக நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டுமே நீ எல்லாத்தையும் செஞ்சால் போதும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் சிறப்பானதாக இருக்க போகுது. வாழ்க்கையில் இழந்த வரைக்குமே போதும்னு நினச்சி இழந்ததையும் இல்லாததையும் நினச்சி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்காத. இப்போது என்ன இருக்கோ அதை வச்சு புது வாழ்க்கையை வாழ நினைப்பது தான் உனக்கான மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இருக்கிறத சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இல்லாததை சிறப்பானதாக நினைக்க வேண்டாம் என் செல்லமே. உன் மனசில் இப்போ நிறைய கேள்விகளும் குழப்பங்களும் சந்தேகங்களும் இருந்து அது உன்னை தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். உனக்கும் அந்த குழப்பங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போது உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாத்தையும் இந்த வராகியம்மா நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு முதல்ல மனசை அமைதிப்படுத்து. எப்போவுமே உன் மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது தானே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம எல்லாத்தையும் உன் நன்மைக்காக நல்ல விதத்தில் நான் நடத்தி முடிப்பேன்னு தைரியமாக இரு. நீயாகவே அதிகமாக யோசிச்சு இனி கவலைப்பட வேணாம். நீ என்னதான் தைரியத்தோடு இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற உறவுகள் ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை பயமுறுத்தி உனக்கு துன்பத்தை கொடுத்து உன்னை கவலைப்பட வைக்கிறாங்களா? அவர்கள் துன்பத்தை கொடுத்தாலும் நீ ஏன் அதை பற்றி மனசில் யோசிக்கிறன்னு தான் எனக்கு புரியலை. இங்கு ஒவ்வொருவரும் அவர்களது கர்ம வினையை தீர்க்க வந்திருக்காங்க. அதனால யாராவது தப்பு செஞ்சு அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு பிரச்சனையில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் உனக்கு செய்யும் தீங்கையும் தவறையும் நீ எதுக்காக பெருசாக யோசித்து வருத்தப்படுற? நீ எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய். நிச்சயமா உன் பிரார்த்தனைக்கு நிறைய சக்தி இருக்கு. அது உன்னையும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய கர்ம வினையையும் பாவத்தையும் குறைச்சி உன் மனசுக்கு அமைதியை தரும். எல்லாமே இனிமே நல்லபடியாக நடக்கும். நீ மனக்கதவை திறந்து வச்சு இந்த வராகி அம்மாவை மனசார நினச்சா மட்டும்தானே உனக்கான உதவிகளை என்னால் செஞ்சு கொடுக்க முடியும். இனிமே உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசும்படியும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். எந்த மனிதர்களாக இருந்தாலும் அவங்க சந்தோஷத்தை கொடுக்குறாங்க, நிம்மதியை கொடுக்குறாங்கன்னா அது நல்ல விஷயம். ஆனால் யாராவது உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்குறாங்கன்னா முதல்ல அப்படிப்பட்ட மனிதர்களை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிடு. இனிமே தான் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்க போகுது. நானே உன்னை தேர்வு செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்து விட்டேன் அல்லவா? இப்போதைக்கு உன் வாழ்க்கை எந்த இடத்துல இருந்தாலும் இனி உன்னால் நிச்சயமாக மேலே வர முடியும். இன்னும் எதுவுமே கால தாமதம் ஆகவில்லை. இப்போதைக்கு நீ அவநம்பிக்கை அனுபவித்து பயப்படுகிற விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு தைரியத்தை கொடுத்து வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். நீ எதை பார்த்தும் பயப்படாத அளவுக்கு நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாம தொடர்ந்து முயற்சி செய்ய பழகு. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு முன்னேற்றம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உன் மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை எல்லாம் குறைச்சி இன்னும் நீ முன்னேறி செல்லக்கூடிய ஆற்றலை இந்த வராகியம்மா நான் உனக்கு கொடுக்க போகிறேன். துரோகத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்வதை விட இன்னும் உன்னை மேம்படுத்திக்கோ. உன் திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக நேரத்தை செலவிடு. திறமைகளை வளர்ப்பதற்காக நீ நேரத்தை செலவிடும்போது உன் மனசில் இருக்க வலியும் பாரமுமே கூட தானாக மறைஞ்சிடும் என் செல்லமே.
உனக்கு கெடுதல் செஞ்சவங்களையே நினச்சி நினச்சி ஏன் இப்படி செஞ்சாங்க, ஏன் இப்படி இருக்காங்கன்னு யோசிப்பதற்கு பதிலாக அவர்களை மறந்து உன் மனசுக்கு அமைதியை கொடு. இனி எல்லா விதத்திலும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படி இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன். இனி வரும் காலங்கள் அனைத்தும் உனக்கு வசந்த காலமாக இருக்க போது. ஓய்வெடுக்கணும்னு நினைக்கிற உனக்கு உடல் சோர்வை போக்கி உனக்கு தேவையான சக்திகளை நான் கொடுக்குறேன். எப்போவுமே நீ புத்துணர்ச்சியோடு இருக்க தயாராக இரு. உன் கடமையை மட்டும் நீ சரியாக செய்யும்போது எந்த பலனையும் எதிர்பார்க்காம உனக்கான விஷயங்களை நீ சிறப்பாக செய்யும்போது நிச்சயமாக உயர்ந்த இடத்தை, வெற்றிகரமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன். இனிமேதான் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். உனக்கு எதிர்மறை எண்ணங்களான பயத்தையும் கவலையையும் தூக்கி எறிஞ்சிட்டு நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோடு இரு. இன்னும் இன்னும் மென்மேலும் நன்மைகள் பெருகும்படியும் உன் வாழ்க்கை உயரும்படியும் இந்த வராகியம்மா நான் செய்கிறேன். உன் வேலையை பற்றின கவலைகள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு நீ எதிர்பார்த்த விஷயத்தையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன். நீ திட்டமிட்டது போல இனி அனைத்தும் சரியாக நடக்கும். உன் மனசு மகிழ்ச்சியாக இருந்தால் உன்னுடைய ஆரோக்கியம் சீராக இருக்கும் அல்லவா? உன் வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை நினச்சிப்பாரு. அதே அளவுக்கு மகிழ்ச்சியோடு நீ எப்போதும் இருக்கும்போது இன்னும் இன்னும் ஆரோக்கியம் மேம்படும். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களோட, உறவுகளோட, நட்புகளோட பேசி நீ மகிழ்ச்சியாக இருக்க தயாராக இரு. ரொம்ப நாளாக உன்கிட்ட பேசாமல் இருந்தவங்க கூட இப்போது உன்னை தேடி வந்து பேசி உன்னை மகிழ்விப்பார்கள். இனிமே நீ சந்தோஷப்படும்படியாக உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்களை நான் தொடர்ந்து நடத்தி கொடுக்க போகிறேன். எல்லா பிரச்சனையும் கஷ்டங்களும் விலகி எல்லா சிறப்பான சம்பவங்களும் சந்தோஷங்களும் உன்னை நோக்கி வரப்போகுது.